الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين وقال رسول الله صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها فإن الله ينزل فيها لغروب الشمس إلى سماء الدنيا فيقول ألا من مستغفر لي فأغفر له ألا مسترزق فأرزقه ألا مبتلى فأعافيه ألا كذا وكذا حتى يطلع الفجر. وروي هذا الحديث من علي رضي الله عنه وأخرجه ابن ماجه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய விதத்தை அவன் நாடி விதத்தில் படைத்திருக்கிறான். உதாரணமாக எல்லா விதமான படைப்புகளும் ஒரே மாதிரியாக அல்ல. சில படைப்புகள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் கூட அவைகளுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக கிடையாது. சில படைப்புகள் பார்ப்பதற்கு கண்களுக்கு முன்பாக தென்படாத சிறு சிறு பிராணிகள் படைப்புகள் கூட சில நேரங்களில் அல்லாஹுடைய பார்வையில் உயர்ந்ததாக இருக்கின்றது. உதாரணமாக அல்லாஹ் ஒரு எறும்பினுடைய பெயரை வைத்து அல்லாஹ் ஒரு சூரா இறக்கியிருக்கிறான். சூரத்துன் நமில், எறும்பு. அந்த எறும்பினுடைய ஒரு செயல் அல்லாஹுடைய பார்வையில எது முக்கியம் அப்படின்னா, உருவமோ தோற்றமோ அழகோ அந்தஸ்தோ அல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் செயல்கள், அவனுடைய சிந்தனைகள், அதுதான் அவன் எவ்வளவு உயர்வானவன் தாழ்வானவன் என்பதை காட்டுகிறது. ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கிறாரு, அல்லாஹ் உயர்ந்தரா மாறிட முடியுமா? கட்டாயமா இல்லை. ஒருத்தர் உயர்ந்த செல்வந்தர், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய முடியுமா அப்படின்னா முதல்ல காரூன் அவன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைஞ்சிருக்கணும். ஆனா இல்லை. அதனால உலகத்துடைய படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பாக இருந்தாலும் கூட மனித படைப்பில் அழகை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, பணத்தை வைத்தோ, ஆரோக்கியத்தை வைத்தோ, வாழ்வையின் திறமையை வைத்தோ அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக மாற முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்ட்ட நீங்க ரொம்ப சங்கியான நபரா மாறணுமா, உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்ட்ட உயர்ந்திரணும். அல்லாஹ் தாண்டி மலக்குகள்கிட்ட உங்களை பத்தி பெருமையா பேசணும். ஒவ்வொரு அடியாருடைய பேரை சொல்லி அல்லாஹ் பேசணும். பாரு, அப்துல்லாவை பாருங்க, அப்துல் ரஹ்மான பாருங்க, அப்துல் கஃபூரை பாருங்க. இன்ன அடியாருடைய பேரை சொல்லி அல்லாஹ் பேசணுமா? அதை விரும்புறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய வாழ்க்கையில ஒரு காரியம் என்னன்னா, எந்நேரமும் உள்ளத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சுமந்தவனாக இருங்கள். அதுதான் அல்லாஹுடைய பயம். ஒண்ணுதான், ஒரே ஒரு மந்திரம் தான், வேற எதுவுமே தேவையில்லை. அல்லாஹுடைய பயம் இருந்துட்டா வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான காரியம் சரியாயிரும். பிசினஸ் பண்ண போறாரு, அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு, ஹராம் பக்கம் போக மாட்டாரு. ஒரு மனைவி பலார்னு அறையலான்னு தோணுது செய்யற தப்புனால, ஆனால் அல்லாஹுடைய பயம் இருக்கிறது. அங்கு கை வைத்தால் அல்லாஹுடைய அரிசி நடுங்கும் என்ற பயத்தால் தவிர்த்து கொள்கிறார். நினைத்தால் ஒரு கணவனுக்கு துரோகம் செய்ய முடியும், எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு மனைவி கணவனுக்கு விசுவாசமாக இருக்கிறாள் என்று சொன்னால், இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பயம் போதுமானது. ஒருத்தருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஒரு விஷயத்தினால சரியா இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருந்து விட்டால் போதுமானது. யாரை பத்தியும் பயப்பட தேவையில்லை.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான், ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, யாருக்கும் பயப்படாதீங்க. தாய், தந்தை, ஆசிரியர், மனைவி, கணவன், பிள்ளைகள், உற்றார், உறவினர், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், யாருக்கும் பயப்படாதீங்க. உலகத்துல எல்லாருக்கும் கண்ணியம் தான், பயம் யாருக்கும் இல்ல. பயம் ஒரே ஒருவனுக்கு தான், ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனாலதான் அறிஞர் பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கத்தை சொல்கின்ற போது சொல்வார்கள், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்ற பண்பு இருக்கின்றதோ அவர்கள் உலகில் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ பார்த்தவற்றெல்லாம் பயப்படுவார். சின்ன பையனை பார்த்தா கூட பயமா இருக்கும். ஏதாவது சின்ன நஷ்டம் வந்துருச்சு பயந்து போயிடுவாரு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பயந்து போயிடுவாரு. ஏன் அப்படின்னா பயம் இருக்க வேண்டிய இடம் இறைவனிடத்தில் மட்டும்தான். சரி, இன்னைக்கு பராத்தோட இரவு, சொல்ல போனா ஷாபான் 15 இரவுன்னு சொல்லணும், பராத்துன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா பராத்துனா ஒருவரை பரியாக்குதல், நிரபராதியாக ஆக்குதல், பாவத்திலிருந்து நிரபராதியாக ஆக்குதல். அதனால பராத் இரவுன்னு வந்துட்டு சொல்றோம். இதில் ஏராளமான குழப்பங்களை நாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். முதல்ல நாம் என்ன செய்யணும்னா, இது போன்ற இரவுகளில் புனிதம் என்று நினைத்து ஒரு சில இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அதிகமா நன்றி செலுத்தணும். ஏன்னா வெளியே ஒரு பெரிய கூட்டம், பெரிய பிரச்சனை, அவர் பேசினது இவர் பேசினது எதையோ எடுத்து போட்டுக்கிட்டு, அந்த இரவு கூடாதாம, இந்த இரவு கூடாதாம, இந்த ஹதீஸ் சஹீஹாமே லைஃபாமே. ஹதீஸ்னா என்னன்னு தெரியுமா? அருமையான பெருமக்களை, கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு ஹதீஸை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த ஹதீஸ் பலகீனமாமே, அதனால பராத் இரவுனா இல்லைன்னு சொன்னாங்களாமே என்று சொல்லக்கூடிய ஒரு வாய் ஒரு தருணத்திலே நிறுத்தி தன் அறிவை பயன்படுத்தி ஒரு ஹதீஸை பலகீனம், அமல் செய்ய தேவையில்லை என்று பேசுவதற்கு முன்பாக அது சம்பந்தமான எல்லா கலைகளை படித்து விட்டோமா, எல்லாம் தெரியுமா, யோசிக்கிறதே இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. இன்னைக்கு மதியமா பாக்குறோம் பலகீனமான ஹதீஸ் தானே. இதை ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிறவங்களாவது குழம்பிடக்கூடாது. இன்று குழப்புவதற்கு ஏராளமான குழுக்கள், நவீனவாதிகள் வந்து விட்டார்கள். நுனிப்புண் மேயிறது, நுனிப்புல் மேயதுன்னா என்னன்னா, அப்படியே போற போக்குல மேய்ஞ்சிட்டு போவோம். ஆடு பாத்தீங்கன்னா முழுசு ஆழமா மேயாது. ஒரு ஹதீஸ் எடுத்துக்க வேண்டியது லைஃப்னா என்ன, பதில் இல்லை. லைஃபான ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன, பதில் இல்ல. லைஃபான ஹதீஸை எப்பொழுதும் பின்பற்ற முடியாதா, பதில் இல்ல. லைஃபான ஹதீஸை எல்லா தருணங்களிலும் நிராகரிக்க முடியாது, அநேகமான தருணங்களில் பின்பற்ற முடியும் என்பதை யார் இந்த சட்டக்கலை வகுத்தார்களோ அவர்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அதை தெரியாத இங்க மட அறிவு ஜீவிகள், அறிவு மிகுந்த ஜீவிகள் பலவீனம் என்ற பெயரிலே இல்லாத பொல்லாதவற்றை எல்லாம் குழப்பிக் கொண்டு இருக்கின்ற புனிதத்துவத்தை கெடுப்பதற்கு ஏராளமான சிறு சிறு குழுக்களாக இருக்கிறார்கள். அதனால நாம் என்ன செய்யணும்னா, இதுக்கு இடம் தரக்கூடாது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த இரவினுடைய புனிதம் என்பது உண்மையானது. இந்த இரவிற்கு ஒரு புனிதம் இருக்கிறதா, அது உண்மையானது. இரவில் இபாதத் செய்ய வேண்டுமா, ஆம், உங்களால் முடிந்த நஃபிலான வணக்கங்களை செய்யுங்கள், உண்மையானது. திக்ரு செய்ய முடியுமா திக்ரு செய்யுங்க, தொழுக முடியுமா தொழுது துஆ செய்யுங்க, தௌபா செய்ய முடியுமா தௌபா செய்யுங்க, எவ்வளவு முடியுமா இபாதத் செய்யுங்க. நாளை நோன்பு நோக்க முடியுமா நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். நோன்பு நோக்காதது யாரும் பழி சொல்லாதீர்கள். நோன்பு நோக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தாதீர்கள். வைத்து விட்டால் சுன்னத் நிறைவேறிவிடும், வைக்கலாம். அதனால சர்ச்சைகளுக்கு தேவையில்லாமல் இடம் தரக்கூடாது. ஆனால் கட்டாயமாக வரக்கூடிய காலங்களில் கடந்த வருடம் சொன்னதை போலவே இன்ஷா அல்லாஹ் ஒரு சில மாதங்களை கழித்து இது போல துண்டு வீடியோக்களை வைத்துக் கொண்டு, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அதில் சொல்லக்கூடிய ஹதீசுகளை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தார்களையும் மஹல்லாக்களையும் குழப்பிக் கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்கின்றது. இதை விட்டு நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரவுடைய சார்ந்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரிவாயத் செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவில் அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகிறான். மற்ற இரவுல வரது இல்லையானா வரான். இந்த இரவன் மட்டும் நபி சொன்னாங்கன்னா மற்ற நாளை விட விசேஷத்தில் சிறப்பில் மாண்பு சற்று அதிகம். அதனால மற்ற இரவுல எல்லாம் வருது இல்லையா, மற்ற இரவுல போய் வணங்க வேண்டியதானே என்று கேட்கின்றவர்கள்
இந்த வாசகத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா இரவும் ஒரே மாதிரி இல்ல. 7 நாள் ஒரே மாதிரி இருக்குதா? ஏன் ஜும்மாவுடைய நாள் மற்ற நாளை விட சிறந்தது? மற்ற நாளை விட ஜும்மா சிறந்தது என்பதை போலவே எல்லா இரவுகளும் ஒரே மாதிரியாக அல்ல. எல்லா இரவிலும் இறைவன் கடைசி வானத்திற்கு வந்தாலும் கூட இன்னைக்கு புனிதத்தில் அதிகமானது. பல்லாங்க 3 விஷயம் கேட்கிறான் பாருங்க. யாரேனும் பாவ மன்னிப்பை தேடக்கூடிய நபர் இருக்கிறீர்களா? நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அலா முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபிர லஹு. நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஹதீஸ. அல்லாஹ் முதல்ல வந்த பின்னாடி அடியார்கள்ட்ட என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ஏதாவது செல்வம் வேண்டுமா, சொத்து சுகம் வேண்டுமா, அழகான மனைவி வேண்டுமா, இல்ல வேற ஏதாவது பரக்கத்து வேண்டுமா, ரஹ்மத் வேண்டுமா, எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. அடியார்களுக்கு முன்னால யாருக்காவது மன்னிப்பு வேண்டுமா? ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனிதனுடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது முக்கியமானதா? ஒரு கேள்வி இருக்குது இல்ல? குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா அநேகமான நபிமார்களுடைய தாவத் மக்களை நோக்கி இருந்த விதத்துல ஒரு ஆயத்து என்ன வரும் அப்படின்னா, வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான தவ்வாபா. ஹூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஏராளமான நபிமார்கள் சொன்ன வாசகம் என்னன்னா, வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான தவ்வாபா. அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதிகமான நபிமார்கள் சொன்ன வார்த்தை இது, குர்ஆன்ல வருது. நபிமார்களும் அதான் சொல்றாங்க. ஒரு புனிதமான இரவுல அல்லாஹ் அதான் கேட்கிறான், யாரா மன்னிப்பு கேட்க ஆள் இருக்கிறீங்களா? நான் மன்னிக்கிறேன் நல்லா சொல்றான். இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும் இல்ல? அருமையான பெருமக்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்றி அமையாத மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது. ஏன்னா எல்லாம் பாவம் செய்யறவங்க. பாவத்தை விட்டு யார் நிலபராதீங்க யாரும் இல்லை, எல்லாம் பாவம் செய்யறவங்க. யாரை அல்லாஹ் பாதுகாத்த நபிமார்களை தவிர எல்லாத்தையும் பாவம் நடக்கும். குல்லு பனி ஆதம ஹத்தா. சில நேரங்களில் சிறுபாவம் நடக்கும், பெரும்பாவம் நடக்கும், தனிமையில பாவம் நடக்கும். சில நேரம் பாவத்திற்கு துணையாக இருந்திருப்போம், பாவம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேள். மன்னிப்பை கேட்க முக்கியமான ரீசன் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்னல் அபத் லயுஹரமு பிதன்பிஹி அவ் கமா கால். ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் விதித்து வைத்திருக்கிறானோ, இன்னென்ன பாக்கியம்லாம் தரணுங்க, இத்தனை அழகான குழந்தை, அழகான மனைவி, அழகான வீடு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, செல்வ செழிப்பான நிலை, நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம், நல்ல உறவுகள், நல்ல தொடர்புகள், நல்ல அஹ்லாக், எதெல்லாம் அல்லாஹ் தரணும் நினைச்சிருக்கிறானோ அதை தர வேணாம் என்று அல்லாஹ்விடமிருந்து தடுக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு என்னன்னா, அடியார்களுடைய பாவம். பாவம் செய்ய செய்ய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கும். பாவம் செய்ய செய்ய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருக்கும். பாவம் செய்ய செய்ய உலகத்தோடைய அருள் பாக்கியத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிடுவான். அந்த பழம் சாப்பிடாத, இந்த பழம் சாப்பிடாத, அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஏன்? பாவத்துடைய தண்டனைகள்ல ஒன்று. திருமண வாழ்வு சரியாக அமையல, பாவத்தினுடைய தாக்கம். எல்லாமே பிரச்சனை இல்லைங்க, ஆனாலும் குழந்தை ஒரு பிரச்சனையா இருக்குது, பாவத்துடைய தாக்கம். வாழ்க்கை நல்ல பிசினஸ், நல்லா சம்பாதிக்கிறேங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா வருமானம் இல்லை. ஏன்? பாவத்துடைய தாக்கம். பாவத்திற்கு மௌத்திற்கு பின்னால் தண்டனை உண்டு என்பது வேறு, ஆனால் பாவத்திற்கு உலகத்தில் அதற்கான பாதிப்புகள் வேறு. கட்டாயம் பாதிப்பு நடக்கும். அருமையான அல்லாஹ்வினடியார்களே, அதனால தான் நாம அல்லாஹ் கிட்ட பாதிப்புகளை குறைக்கணும் அப்படின்னா அதிகபட்சமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். உதாரணமா ஒண்ணு இல்ல, ஒருத்தர் ஜகாத் கொடுக்கல, ஜகாத் நிறைவேற்றலன்னு சொன்னா அவருடைய செல்வத்தில் இருக்கிற பரக்கத் அல்லாஹ் தூக்கிடுவான். நல்லா சம்பாதிப்பாரு, நிறைய பணம் இருக்கும், ஆனா என்னவாகும்னா அந்த
செல்வத்தை கொண்டு எந்த விதமான அபிவிருத்தி கிடைக்காது. ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு தாக்கம். உதாரணம், ஒருத்தர் பெற்றோரை மதிக்கிறதே இல்லை, அத்தாம உதாசீனப்படுத்துறாரு, பெற்றோரை மதிப்பது கிடையாது, பெற்றோரை துன்புறுத்துறாரு என்று சொன்னால், இவர் வளர்ந்து வந்த பின்னால இவர் பெற்றோரா ஆகின்ற பொழுது அதே விதமான சோதனைகளையும் கேவலங்களையும் கொடுக்காமல் அல்லாஹ் மௌத்தை தருவது கிடையாது. கட்டாயமா கிடைக்கும். ஒருத்தர் பெரியவர் கேவலப்படுத்துறாரு, வயசுல மூத்தவர் கேவலப்படுத்துறாரு, இது என்னவாகும்னா வாழும் பொழுது இவர் வயசாகும் போது சிறார்கள் சில்வண்ட வச்சு அல்லாஹ் என்ன செய்வானா, இவரோட கிணத்தை எல்லாம் தூக்கிடுவான். ஏன்னா பாவத்திற்கான தாக்கம். கணித்துக்குறித்தான் அல்லாஹ் என்னடியார்களே. அதனால பாவத்திற்கு எப்ப மன்னிப்பு கிடைச்சிருதோ அப்ப என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா பாதிப்புகள் குறைந்து கொண்டே போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வஹரல் ஃபஸாது ஃபில் பர் வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். உலகத்துல ஏற்படுற எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான சோதனைகள் நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் வருது. மழை பெய்யறதே இல்லையே, நாம செஞ்ச பாவம் தான். வீட்டுல நிம்மதியே இல்லைங்க, ஏதோ ஒரு பாவம் வீட்டுல கூட்டம் நடக்கிறதுனால வீட்டுல நிம்மதி எல்லாம் தூக்கிடுவான். மஹல்லாக்கள் சில நேரம் நிம்மதி இருக்கிறது இல்லையே, மஹல்லாக்கள் சில பாவங்கள் அப்பட்டமாக நடந்தும் அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் பாவங்கள் எவ்வளவு அதிகமாகின்றதோ நிம்மதி குறையும், சந்தோஷம் குறையும், அவனுடைய வருமானம் குறையும், அவனுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் குறையும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவாரு, விரக்தியாயிரும் வாழ்க்கை. பாவம் அவ்வளவு மோசமானது. இதெல்லாம் பாவத்துடைய பாதிப்பு, தண்டனை இல்லை, தண்டனை மௌத்துக்கு பின்னால உள்ளது. அருமையான பெருமக்களே, அதனாலதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான அமல்கள் ஒன்று அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஃபஜ்ர்ல, லுஹர்ல, அஸர்ல, மக்ரிப்ல, இஷால, தஹஜ்ஜுல எல்லா நேரத்திலும் கேட்கிற முதல் துஆ எப்படி ஆரம்பிக்கணும்னா, ரப்ப ரஹ்மானே என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து புரிவாயாக, என் பாவத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை என் வாழ்க்கை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த துஆ இருக்கணும். நிறைய பேருக்கு துஆ எப்படி ஆரம்பிக்கணும் தெரிகிறது இல்லை. துஆல இருக்க வேண்டிய முதல் வாசகம் என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். ஒருத்தர் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும், அவரை அல்லாஹ்க்கு எவ்வளவு பிடிக்கும். பாவம் செய்யறது எல்லாருடைய பண்பு தான், குல்லு பனி ஆதம் ஹத்தா. ஆனா பாருங்க, பாவம் செஞ்ச ஒருத்தர் எல்லா தனிமையில் இப்படி பாவம் நடந்துருச்சு, எல்லாம் ஏதோ ஒரு மன இச்சையில செஞ்சுட்டேன், நான் ஏதோ ஒரு காசு ஆசை இப்படி பண்ணிட்டேன், தவறான நண்பர்கள் தொடர்புல பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு ரப்பே, உன்னை இவ்வளவு கோவப்படுத்திட்டேனே ரப்பே. அல்லாஹ்ட்ட அழுகிறாரு. இப்படி அல்லாஹ்ட்ட அழுகும் பொழுது அல்லாஹ் முதல் என்ன பார்க்கறான்னா, உண்மையிலேயே துவா செய்யறானான்னு பார்க்கறான். ஏன்னா சில பேருக்கு எப்படின்னா தௌபா ரெண்டு விதமா இருக்கும். ஒரு தௌபா போலி தௌபா, இன்னைக்கு கேட்போம் நாளைக்கு இதையே செய்வோம், இன்னைக்கு கணக்கு இன்னைக்கு கழிச்சு விட்டுருவாங்க, நாளைக்கு செய்வோம் நாளைக்கு திரும்பி கழிச்சுக்கலாங்க. இந்த எண்ணம் யாருக்கு இருக்குமோ தௌபா இல்லை, அதை எல்லாம் ஏறிட்டு பார்ப்பதும் கிடையாது. ஏங்க ஒருவேளை தெரியாம அடுத்த நாள் நடக்குதுன்னா வேற, ஆனா தௌபாவுடைய முதல் விஷயம் என்னன்னா, இனிமேல் செய்ய மாட்டேன். எந்த சூழ்நிலையினால செஞ்சேனோ அதன் பக்கம் போக மாட்டேன், இவனோட சேர்ந்தனால பாவம் நட இவன் சேர மாட்டேன், இந்த இடத்துக்கு போனதுனால ஆசை வந்துச்சு அதுக்கு போக மாட்டேன். அப்ப இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு கேட்கக்கூடிய தௌபா தான் வாழ்க்கையில முக்கியமானது. ஒருத்தர் அந்த இடத்துல போறாரு, உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, பாவத்துடைய பாதிப்பு ஏற்படுத்திடாத கேட்கிறாரு. கேட்காம அல்லாஹ் பார்க்கறான், உண்மையிலே வருத்தப்படுறானா, வருத்தப்படுறான். மன்னிப்பு கேட்கிறானா, மன்னிப்பு கேட்கிறான். மூணாவது நிபந்தனை, இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி. இங்கதான் ரொம்ப கஷ்டம். சில நேரம் ஷைத்தான் ரெண்டு அனுமதிச்சிடுவான். ஒண்ணு பயங்கரமா அழுகுவாரு, செஞ்ச பாவத்துக்கு பயங்கரமா அழுகுவார், வருத்தமும் வந்துடும், வாயை திறந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பையும் கேட்டுருவாரு. ஆனா மூணாவது விஷயத்துல ஷைத்தான் எப்படி ஏமாத்துவான்னா, டெய்லி செஞ்சு செஞ்சு கேட்டுக்கலாமே, செய்யாமலே இருக்க முடியுமா பாவம் எல்லாம். ஷைத்தான் செய்ய வேணான்னு சொல்ல மாட்டான், அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்யும் சொல்ல மாட்டான். பாத்தியா, செஞ்சனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இல்ல, இந்த பாவத்தை செஞ்சா ஒரு நண்பர்கள் ஒன்ன பாராட்டுவாங்கல்ல. இன்னைக்கு எப்படி நட்பு எப்படி ஆயிடுச்சுன்னா,
பாவியாக இருந்தால்தான் நட்பு தொடரும். ஒருத்தர் நல்லவனா மாறிட்டான், அவனுக்கான நட்புகள் அமைவதே கிடையாது. அநேகமான இடத்துல வீட்டு நல்ல பேர் யாருன்னு சொல்லுங்க. மகல்லால சில நேரங்களில் யாருக்கு ரொம்ப நல்ல பேரா இருக்கும்னா, எல்லா விதமான திருட்டு வேலையும் செய்யக்கூடிய ஒருவனை அவ்வளோ பாராட்டுவோம். ஆனா ஒருத்த பள்ளியாசலே உட்கார்ந்து அல்லாஹோ பயந்து அல்லாஹ் ரசூலை பயந்து மன்னிப்பு கேட்டு வாழ்றவனை பார்த்து என்ன திருந்தா இவெல்லாம் என்னைக்கு திருந்துவானே தெரியல. சொல்றதே யாருன்னா எல்லா வேலையும் செய்யற ஆளுதான். வாழ்க்கையில் எப்படி யாரும் செய்யறார் அப்படின்னா, பாவம் செய்யக்கூடியவர்கள் உயர்வாக பார்க்கப்படுகிறார்கள். அதனால ஷைத்தான் என்ன செய்யணும், பாவம் செய்யன்னு சொல்ல மாட்டான். செஞ்சா நல்லா இருக்கும்ல வாப்பா, நேரம் பாரு, எவ்வளவு நேரம் ஓய்வா இருக்கிற, கொஞ்சம் பாவம் செஞ்சு விடு. யாரை பத்தி 4 பேர் புறம் பேசு, குறை பேசு, அதான் கையில் ஒரு போன் வச்சிருக்கிறல்ல, 4 பாட்டு கேளு, 4 படம் பாரு, இல்ல ஏதாவது ஹராமான வேலை பார்த்து விடு, எல்லாரும் சொல்லுவான். ஏன் நேரம் வேஸ்டா போகுது இல்ல. ஒரு நாள் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், நேரம் வேஸ்டா போறதுனால நன்மை செய்யும் சொல்ல மாட்டான். நேரம் வேஸ்டா போகுது இல்ல, ஒரு பாவம் செய்வோம். அதனால தௌபால 3வது விஷயம் என்னன்னா, வருத்தம் இருப்பதை தாண்டி, மன்னிப்பு இருப்பதை கேட்பதை தாண்டி, இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒருத்தர் கேட்கிறாரு உட்கார்ந்து, இவரை பார்த்து அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. நபியோட பேர் கேட்டா ஸலவாத் சொல்லணும்ல. நபி உதாரணம் சொன்னாங்க. ஒரு பாலைவன பிரதேசம் ஒருத்தர் போறாரு. இன்னைக்கு இந்த உதாரணம் நல்லா புரியுது. இன்னைக்கு பாருங்க, சில பேர் சவுதி துபாயில பாலைவனத்துல சில நேரங்களில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பேப்பர்ல படிச்ச நியூஸ் தான், திடீர்னு பார்த்தா கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு. எந்த அளவுக்குன்னா, அங்கிருந்து யாரையும் போன் பண்ண டவரும் இல்லை, வாகனத்துல பெட்ரோல் டீசல் என்ன அது எதுவுமே இல்லை, யாரும் கூப்பிட முடியாது. ஏறத்தாழ 3-4 நாள் அங்கேயே இருந்து சாப்பிட வழியில மொத்தா போயிட்டாரு. இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி இருக்கிற காலமே அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒட்டகத்துல சாப்பாடுக்கு தேவையான பொருளை கட்டிக்கிட்டு போறாரு. நல்ல பெரிய பாலைவனம், சுத்தி முத்தி யாரும் கிடையாது, பல கிலோமீட்டர் யாருமே கிடையாது. ஒரு மரத்தோரமா கட்டி போட்டுட்டு, அந்த ஒரு மரம் மட்டும் இருக்குது, ஒட்டகத்தை கட்டி போடுறாரு. இவர் படுத்து தூங்குறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. தூங்கி எந்திரிச்சு பார்க்க ஒட்டகத்தை காணோம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சில நேரம் யோசிக்க முடியாது, ஏன்னா நம்ம அப்படிலாம் வாழ்க்கை ஒன்று வாழவே இல்லை. சில நேரம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் டவர் இல்லைனாலும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒரு நாள் டவர் இல்லைன்னா 52 தடவை போன் போடுறோம், என்னவா இருக்கு என்னவா இருக்கு என்னவா இருக்குன்னு. அந்த ஏர் மோடா என்ன சொல்லுவாங்க, ஏர்ஃபிட் மோடா, அதை போட்டு போட்டு பார்க்குறோம். சில நேரம் கால் போயிடாதா. இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் போன், தண்ணி சாப்பாடுலாம் 2வதாங்க. ஒரு நாள் போன் இல்லாம இன்னைக்கு யாரும் இருக்க முடியாது. அப்படி வச்சுங்க, திடீர்னு ஒரு போன் காணாம போயிருச்சு. அந்த உதாரணம் புரியணும்னா சொல்றோம். எல்லா டாக்குமெண்ட், எல்லா விதமான ரகசியங்கள், அவருடைய வாழ்க்கையுடைய அத்தனை அக்கௌண்ட் எல்லாதான் இருந்துச்சு. திடீர்னு போன் காணாம போயிருச்சு. போன் வாங்கினாரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு, ஒரு ஐபோன் 16 வாங்கி வச்சுங்களேன், காணாம போயிருச்சு. பதறாரு, தேடுறாரு. அவர் ரகசியம் எல்லாம் அதுதான் இருக்குது. மாட்டினா அவருக்கு கொண்டு ஜெயில் அடைச்சிருவாங்க. அது மாதிரியான ரகசியம் எல்லாம் அதுதான் இருக்குது. எல்லா டாக்குமெண்ட் அதுதான் இருக்குது. ஏன்னா இந்த உதாரணம் சொன்னா எவ்வளவு பேர் புரியுது பாருங்க. அப்படி சில பேர் அப்படியே ரசிச்சு பாக்குறாங்க, இதாதான் இருக்கு. அது மாதிரி ஒட்டகம் காணா போச்சு. தேடுறாரு, கடைசி முடிவு பண்ணிட்டாரு, சாப்பாடும் இல்ல, வாகனம் இல்ல, வாழ்க்கை அவ்வளவுதான், இங்க மௌத்தா போக முடிவு பண்ணிட்டாரு. தேடி களைப்ப திரும்ப படுத்துட்டாரு. கண் அசந்து சில நிமிஷங்கள் எந்திரிச்சு பாக்குறாரு, அதே ஒட்டகம் அதே இடத்துல திரும்ப வந்துருச்சு. உணவு, வாகனம், சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒருத்தர் வந்தாரு, எல்லாங்க பாய், ஒரு சில இடத்துல உங்க போன் இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டீங்களா, உங்க போனா பாருங்கன்னு கொடுத்தாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வர்ணித்து சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன், அல்லாஹ் இதை விட பல மடங்கு அல்லாஹ் அவ்வளவு இன்பம் அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான், பூரிப்படைகிறான். எப்ப தெரியுமா? ஒரு அடியான் பாவமே செய்யாம இபாதத் செய்யும் போது அல்ல, பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால குறுகி உட்கார்ந்து, ரப்பே என்னை மன்னிப்பாயாக, ரப்பே நீ கொடுத்த வாழ்க்கையில உனக்கு இவ்வளவு நான் நன்றி கெட்டவனாக இருக்கிறேனே, இவ்வளவு அநியாயம் செய்கிறேன் ரப்பே என்று கதறுகின்ற பொழுது அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். ஏன் நடக்குமாங்க இது? வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாலுமே கூட மன்னிப்பு கேட்க வந்தா அவன் சந்தோஷம் அடையுமா? மிஞ்சுமா என்ன சொல்லுவான்,
சரி போப்பா, இனிமேல் தப்பு செய்ய ஒழுங்கா இருக்க வழி பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் பாருங்க, அடியான் விஷயத்தை அல்லாஹ்வை கவனிங்கள். என் அடியான் வந்து விட்டான், என் அடியான் வந்துட்டான். எத்தனை முறை திரும்புறோம் இப்படி அல்லாட்ட? நாம் அல்லாட்ட போறோமோ இல்லையோ, அல்லாஹ் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு? இன்னல்லாஹ யபுசுத் யதஹு லியதூப முஸீஉல் லைலி, பகலெல்லாம் பார்க்கிறான், பகலெல்லாம் வெயிட் பண்றான் அல்லாஹ். ஏன்? நைட்ல பாவம் செஞ்சவன் காலையில தௌபா செஞ்சிட மாட்டானா? அல்லாஹ் இரவு முழுக்க எதிர்பார்க்கிறான். ஏன்? பகல்ல பாவம் செஞ்சவன் நைட்ல தௌபா செஞ்சிட மாட்டானா? ஏன் திரும்ப அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும், அவனோட உயிர் தொண்டைக்குழிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னால என்ன கதறினாலும் அவன் பாவத்தில் அணு அளவு மன்னிக்கப்படாது. சரி, உயிர் தொண்டைக்குழிக்கு வந்தாதானே, அது நாள் இருக்குது. பிரதான வயசு 20 ஆகுது, படிச்சு ஹேண்ட்ஸமா இருக்கிறோம், ஆரோக்கியமாகிறோம். என்ன எத்தனை நாள் இருக்கு? இப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், இப்ப குழந்தை பெற்று இருக்கிறோம், இப்பதான் 40 ஆச்சு, இப்பதான் 50 ஆச்சு, இப்ப 60 ஆச்சு, இன்னும் 20 வருஷம் இருக்குதுங்க. டாக்டர்கிட்ட போனாங்க, ஃபுல் செக்அப் பண்ணுங்க, ஜனவரி மாசம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாருங்க. உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லையாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அதனால இன்னும் தான் பாவம் செய்யலாங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா இத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்று இரவு நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லோரும் நாளை ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லது நாளை ஃபஜ்ர் தொழுகைன்னு சொல்ல முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்துல காலையில ஹயாத்தா எந்திரிப்போமான்னு தெரியாது. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, எந்த விதமான நிச்சயம் கிடையாது. அப்ப அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன பயப்படுறான்னா, அடியான் ஷைத்தான்ட்ட ஏமாந்து 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 நாளைக்கு தௌபா செய்யலாம், நாளைக்கு தௌபா செய்யலாம்னு சொல்லி வாழ்க்கையை கழித்து விடுவானோ, ஏமாந்து விடுவானோ என்பதால தான் அல்லாஹ் இரவு பகலாக காத்திருக்கிறான். இப்படியா வந்துடுறா? ஏன்னா ஷைத்தான் எப்பவும் என்ன செய்வானா, ஷைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் எல்லா ஆலிமுக்கும் மேல பெரிய ஆலிம், அவனுக்கெல்லாம் நல்லா பர்ஃபெக்டா தெரியும். தௌபா செய்யாதன்னு சொல்ல மாட்டான். யாரையும் அப்படி சொல்றானா? யாரையாவது தௌபா செய்யாத, பள்ளிவாசல் போகாத, அல்லாஹ்ட்ட அழுகாத, திருந்திராத அப்படி சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? ஷைத்தானோட ஆயுதம் என்னன்னா, நாளைக்கு செய்யலாம், இந்த ஒரு தடவை தப்பு செஞ்சுக்கலாம், நாளைக்கு தௌபா செய்யலாம். அடுத்த நாள் வந்தோன்னு ஃப்ரெஷ்ஷா சொல்லுவான், இன்னைக்கு ஒரு நாள் தப்பு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செய்யலாம் தௌபா. இந்த ஒரு முறை மட்டும் பண்ணிட்டா என்ன? இந்த ஒரு 10 தடவை பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை பண்ண என்ன வித்தியாசம் வந்துற போது? இத்தனை விஷயம் பண்ணிட்டோம், இந்த ஒரு பாவம் தான் பெருசா, இதையும் பண்ணிடுவோம். தௌபா நாளைக்கு செய்யலாம். நாளை என்பது ஷைத்தானின் பெரிய ஆயுதம். அதை எங்க வரைக்கும் கொண்டு போவான் அப்படின்னா, மௌத்து வரை கொண்டு போயிடுவான். நாளை 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 நாளை. அதனால ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு கவிஞர் சொல்லுவாரு, வாலிபத்தில் தௌபா செய்ய முடியாதவன் வயோதிகத்தில் மட்டும் எப்படி செய்ய முடியும்? காரணம் என்னன்னா, எந்த பொறுப்புகளும் இல்லாத காலத்திலே தௌபா செய்யல. இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க, மனைவி வந்துட்டாங்க, குடும்பம் வந்துருச்சு, நிக்க நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை. அந்த வாழ்க்கையில் தௌபா ஷைத்தான் தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பான், நாளை 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 என்று. அருமையான பெருமக்களே, அதனால வாழ்க்கையில தௌபா என்பது ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான செயல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாரு, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான். ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். முனாஃபிக்க்கு முஃமின் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு முனாஃபிக்னா யார்? நயவஞ்சகன். நாளை மறுமையில இறை நிராகரிப்பு செய்தவர்களை விட அதிகபட்சமான தண்டனையான முனாஃபிக் தான். ஏன்னா வெளியில பார்த்தா அல்லாஹ் ரசூல் வேஷம், வெளியில பார்த்தா ஈமான் இருக்கிற மாதிரியான தோற்றம், உள்ளத்துல பார்த்தா ஈமான் மேல வெறுப்பு, அமல்கள் மேல வெறுப்பு. அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, என்னங்க தொழுகலாம் சொல்றீங்க, எங்க பள்ளிவாசல்ல 1 மணி நேரம் உட்காரணுமா, என்னங்க நீங்க? அப்ப முனாஃபிக் யாருன்னா, வெளிப்படையில முஸ்லிம் மாதிரி இருப்பாரு, எல்லா தோற்றத்தும். சில நேரம் பாத்தீங்கன்னா அல்லாம அவுலியா மாதிரி இருப்பாரு, யார் அதே தெரியாது, சில நேரத்துல அருமானோட இருப்பாங்க. ஆனா உள்ளத்துல பார்த்தா, ஏன்னா உள்ளம்தான் அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்படும்.
இன்னல்லாக லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும், அல்லாஹ் உங்க உடம்பு தோட்டத்தை தான் பார்க்கறது இல்ல, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உள்ளத்தை பார்க்கறான். உள்ளம் ஈமான் இல்லாம வெறிச்சியாக இருந்துச்சுன்னா அது முனாஃபிக், நிஃபாக்தனம். சரி, ஒரு முனாஃபிக்கு ஒரு முஃமினுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? ஒரு முஃமின் என்ன வித்தியாசம்? முஃமின்னா பாவமே செய்ய மாட்டாருங்க, முனாஃபிக்னா பாவம் செய்வார் இல்ல, ரெண்டு பேரும் பாவம் செய்வாங்க. முனாஃபிக்கும் பாவம் செய்வாரு, முஃமினும் பாவம் செய்வாரு. ஆனா வித்தியாசம் என்ன? ஒரு முஃமின் பாருங்க, ஒரு ஆணோ பெண்ணோ பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல அல்லது அடுத்த நேரம், ஒன்று நாளை அல்லது இரவு காலை, ஏதாவது ஒரு நேரத்துல அதை நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுக ஆரம்பிச்சிருவாரு. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு, பாவம் செஞ்சிட்டாரு, அநியாயம் பண்ணிட்டாரு, தெரியாம இருள வாழ்ந்துட்டாரு, இவ்வளவு பாவம் செஞ்சிட்டாரு, விழிப்புணர்வு கொடுக்கப்படுகிறது. உடனே என்ன செய்வார்னா ஸக்கருல்லாஹ், அல்லாஹ் நினைச்சு நினைச்சு அழுகுவார். ரப்பே, நீ பார்க்கிறாய் என்று தெரியாமல் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய், நான் செய்கின்ற எல்லா செயலையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறாய், என்னை பார்த்து நீ கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், என்னை சபித்துக் கொண்டிருக்கிறாய். இது எல்லாத்தையும் உணராமல் மறதியாக, இச்சையின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக தொழுகை விட்டு விட்டேன், பாவம் செய்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன், மோசடி பண்ணிவிட்டேன், என் தனிமையை நான் பாழாக்கி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து கதறுவார், அழுகுவார். பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட போயிருவாரு. இவர் முஃமின். முனாஃபிக் எப்படின்னா, ஒரு பாவம் செஞ்சிட்டா அந்த பாவத்துடைய அடுத்தடுத்த லெவலுக்கு போவாரு. நீங்க எல்லா பாவத்தையும் கவனிங்களே, எல்லா பாவத்தையும் கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு பாவமா சில சைத்தை கொண்டு போவான். எடுத்தோன்னு என்ன செய்ய மாட்டான்னா, ஒரு பொம்பளை பிள்ளை கைப்பிடிச்சு இழுத்தாருன்னு வராது. உதாரணமா சொல்றேன் நான். முதல்ல என்ன, முதல்ல பார்த்திருப்பாரு, அப்புறம் பேசியிருப்பாரு, அப்புறம் ஒரு பாவத்தை ரசிச்சிருப்பாரு. அதோடைய அடுத்த லெவல்ல எக்ஸ்ட்ரீம். முதல்ல எடுத்தோன்னு யாரும் வட்டி வாங்க மாட்டாங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, செய்யற வேலையில கொஞ்சம் கலப்படும், கொஞ்சம் ஏமாத்துறது, கொஞ்சம் மோசடி, அப்புறம் வட்டி, அப்புறம் வட்டி குட்டி போட்டு இவரே வட்டி தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஷைத்தான் என்ன செய்வானா, ஒவ்வொரு பாவமாக, முனாஃபிக்கின் தன்மை என்னன்னா, ஒரு பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய பயம் வரவே வராது, அழுகை வரவே வராது, ஒவ்வொரு பாவமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம், ஆனா அந்த இடம் அதில்ல, தாய்மார் சகோதரி இருக்கிறதுனால நான் உதாரணத்தை ஒன்று தவிர்க்கிறேன். ஒவ்வொரு பாவமாக வரும், ஒவ்வொன்னா விட்டு விட்டா அப்படி அதிகமாயிட்டே போகும். அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது, இங்க பாவம் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய பயம் வராது. முனாஃபிக்குடைய எக்ஸ்ட்ரீமான பண்பு என்னன்னா, ரெண்டு முக்கியமான பண்பு. பாவம் செஞ்சு செஞ்சு என்ன சொல்லுவான்னா, அந்த பாவத்திற்கு நியாயம் கற்பிப்பான். என்னங்க தப்பு இருக்குது, பெருசா யாரும் செய்யாதான் செய்யறமா? ஆட்டை கொண்டு போய் முட்டை விடுறது, மாட்டை கொண்டு முட்டை விடுறது, இது ஒரு ஹராம், இது ஹராம், இது ஹராம். கண்டிப்பா இது மாதிரியான வேலை செய்ய அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே தீரணும். ஏன் முழுக்க ஹராம்? அப்படி ஒரு வேலை செய்யவே கூடாது. உயிரினத்தை வதைப்பதற்காக, உயிர் பிராணிகளை வதைப்பதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை, நம்முடைய இன்பத்துக்கு. அதுக்கு பதில் சொல்றோமா இல்லையா? எவ்வளவு அழகா பதில் சொல்றோம், ஒவ்வொரு காரணமா சொல்றோம். அதுங்க அது இதுங்க, நான் அதனால பண்றோம், இதனால பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம். ஷைத்தான் செய்கின்ற பெரிய சூழ்ச்சி, ஒரு பாவத்தை பாவம் என்று உணர விட மாட்டான். ஒண்ணு. எக்ஸ்ட்ரீமா முனாஃபிக்குடைய பண்பு என்னவா போய் முடியும் அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். செய்யற பாவத்தை நண்பர்களிடத்தில் பகிரங்கமாக அதை சொல்லி சொல்லி பெருமை அடிப்பார். இன்னைக்கு இத்தனை பேரு இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம், அதை வாழ்த்தி லைக்ஸ் போடுறதுக்கு ஒரு முட்டா கூட்டம் இருக்கும், ஒண்ணு ஆட்டு மந்தைகள் கூட்டம் ஒன்று இருக்கும், ஆட்டு மந்தைகள் கூட்டம். அதுங்க வேலை என்னன்னா, செய்யற காரியம் சரியா தப்பாலாம் தெரியாது, என்ன செஞ்சாலும் பாராட்டுவான், என்ன செஞ்சாலும் பாராட்டுவான்.
பாராட்டி பாராட்டி செய்கின்ற பாவத்தை பாவம் என்று மறந்து, என்ன நான் இப்படிலாம் பண்ணங்க தெரியுமா, இத்தனை பேரை ஏமாத்தினேன், இன்ன பாவம் செஞ்சேன், நேற்று இரவு இன்னெல்லாம் நடந்துச்சு, எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா நானு, பாவத்தை தன்னுடைய நண்பர்களிடத்திலே சகாக்களிடத்திலே சொல்லி அதை பெருமையாக பேசுவார். இதான் முனாஃபிக்குக்கும் ஒரு முஃமினுக்குமான வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக், பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவன், பாவத்தை பெருமையாக வெளியே சொல்லக்கூடியவன், இவனுக்கு எந்த காலத்திலும் தௌபா கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன கேட்பான்னா, நீ செஞ்ச பாவத்தை உனக்கும் எனக்கும் இது வச்சிருந்தேன், மறைவாக வச்சிருந்தேன், உன் கண்ணியத்தை நான் காப்பாற்றினேன், உன்னை மன்னிக்கலாம் என்று நினைத்தேன், ஆனா நீ செஞ்ச பாவத்தை உன் நண்பர்களிடத்தில் நீயே சொல்லிவிட்டாய், எப்படி மன்னிக்க முடியும்? அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னிப்பு 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 என்று பேசிக் கொள்கிறோம். இந்த மன்னிப்பினுடைய அருமை எப்ப தெரியுமா? சக்கராத்துடைய வேதனை வரும், தொண்டைக்குழி அடைத்துக் கொள்ளும், களிமா வராத நேரம், இந்த பாவத்தினால் உனக்கு களிமா வரவில்லை என்று சொல்லப்படும். அப்போ உட்கார்ந்து கதறுவார், ரப்பே மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, ரப்பே உன்னிடத்தில் வந்திருக்கலாமே. ஒரே ஒரு நன்மையை விட ஒரு பாவம் அதிகமாயிரும். நாளை ஏட்டுல உட்கார்ந்து அழுகுவாரு, ஒரு பாவம் அதிகமாயிருச்சே, எப்படியாவது மன்னிப்பு வாங்கியிருக்கலாம் அல்லாட்ட உலகத்திலேயே. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தௌபா இஸ்திக்ஃபார் மிக மிக முக்கியமானது. மதாரிஜுஸ் சாலிகின் என்ற கிதாபில அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தௌபாவை பற்றி ஒரு அற்புதமான வாசகம் பதிவு செஞ்சாங்க. ரொம்ப அருமையான வாசகம். தௌபானா என்ன? ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று, எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறதோ, நல்லா கவனிக்கணும், எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கின்றதோ அதை உள்ளத்தாலும் செயல்களாலும் செய்வது. இது ரொம்ப ஆழமான வாசகம். உதாரணமா, செயலால பார்த்தா தொழுக வராரு, உள்ளத்தால பார்த்தா தொழுக நாட்டம் இல்லை. உள்ளத்துல பார்த்தா அல்லாஹ் மேல அன்பு இருக்குது, ஈமான் இருக்குது, செயல்ல பார்த்தா தொழுகை இல்லை. செயல்ல பார்த்தா தொழுகை இருக்குது, உள்ளத்துல பார்த்தா இஹ்லாஸ் இல்லை. உள்ளத்துல இஹ்லாஸ் இருக்குது, ஆனா அமல்கள்ல சுன்னத் இல்லை. தௌபானா என்னன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவற்றை உள்ளத்திலையும் செய்யணும், வெளிப்படையான அமல்கள்லயும் வரணும். அடுத்த வாசகம் சொன்னாங்க, தௌபானா என்னன்னா, ஒரு பாவத்தை உள்ளத்தாலும் வெறுப்பது, செயலாலும் வெறுப்பது. நல்ல உதாரணம் என்னன்னா, இதுக்கு ஒருத்தரால ஒரு பாவத்தை செய்ய முடியல, ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா, சான்ஸ் கிடைச்சிருந்தா போயிருப்பாங்க, எங்க அம்மா வீட்டுல விடலைங்க அதனால போலங்க. உள்ளம் பாவத்தை நாடுகிறது, செயல் மட்டும்தான் போல. இவர் பாவிதான். ஏன்னா சான்ஸ் கிடைச்சிருந்தா இவரும் போயிருப்பாரு, ஆனா அம்மா விடல, வீட்டுல மனைவி விடல, ஊர்ல யாரை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க அதனால போலங்க, இல்ல நான் போயிருப்பேன், இல்ல நான் செஞ்சிருப்பேன். இது உள்ளத்தால செஞ்சு செயலால மட்டும் இருக்கிறது. ஆனா தௌபானா என்னன்னா, உள்ளத்தால் முதலில் வெறுப்பது. இந்த பாவமா? பாவம்னா என்னங்க? பாவம்னா என்னன்னா, எந்த செயலெல்லாம் அல்லாஹுவை கோபப்படுத்துகிறதோ, அல்லாஹ் என்னை பார்த்து கோபப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலும் பாவம். தொழுகை விடுவது பாவம், அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பது பாவம், இசையை கேட்பது ஒரு பாவம், ரசிப்பது ஒரு பாவம், ஹராமான வருமானம் சம்பாதிப்பது பாவம், ஒரு அந்நிய ஆணை இச்சையோடு பார்ப்பது ஒரு பாவம். எதெல்லாம் பாவம் சொல்லப்படுதோ அதெல்லாவற்றிலும் அல்லாஹ் கோபம் கொள்கிறான், அதான் அர்த்தம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால தௌபா எப்படி இருக்கணும்னா, எல்லா பாவத்தையும் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும், செயலால் வெறுக்க வேண்டும். அப்பதான் அந்த தௌபா பரிபூர்ணமான ஒன்றாக இருக்கும். அருமையான பெருமக்களே, கடைசியாக ஒரு ஹதீஸ் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அற்புதமான ஹதீஸ். தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சோம்னா மறுமையில மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், இதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்துக்கு தேவையான 3 விஷயம் நபி சொன்னாங்க.
உலகத்துல ஒரு 3 விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமா, அதே மாதிரி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், காலை மாலை இஸ்திக்ஃபார் செய்யறாரு, தொழுகைக்கு பின்னால செய்யறாரு, தஹஜ்ஜுத் தொழுகையில செய்யறாரு, நேரம் கிடைக்கும் போது செய்யறாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எல்லாமே மன்னிப்பு வாசகம் தான். யார் இதை காலை மாலை டெய்லி செய்யறாரு, தினந்தோறும் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில, இவ்வளவுதான் இல்ல, உங்களுக்கு எதை முடியுமோ அதை நிர்ணயிச்சு பண்ணிட்டு வந்தாருன்னா 3 விஷயத்தை அல்லாஹ் உலகத்தில் கட்டாயமாக தருவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. இது ஒண்ணே போதுங்க, இது ஒண்ணே போதும். உலகத்தில் என்னென்ன கவலைகள் எல்லாம் அவன் நடுகிறானோ, எல்லா விதமான கவலைகளை விட்டும் எப்படி வெளியே வருவது, ஹவு டு மேக் சொல்யூஷன், தீர்வை எப்படி உருவாக்குவது என்பதை அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுப்பான். வியாபாரம் நஷ்டமாயிருச்சா என்ன பண்ணணும் தெரியும், வீட்டுல பிரச்சனையா என்ன எப்படி சரி செய்யணும் தெரியும், உடம்பு சரியில்லையா எப்படி சரியாக்கணும் தெரியும், உள்ளத்துல என்னெல்லாம் கவலை வருதோ அதெல்லாம் அல்லாஹ் சரி செய்வான். எப்ப இஸ்திக்ஃபாருடைய பேருதல் இருந்தால். சரியா படிப்பு வரலங்க, என்ன செய்யணும்னு தெரியும், அல்லாஹ் சொல்லுவான். சரியான வியாபாரம் நடக்கல, அல்லாஹ் என்ன செய்யணும் சொல்லுவான். மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அந்த எல்லா கவலையில அல்லாஹ் சிக்க விட மாட்டான். இன்னைக்கு பாருங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்ல எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே எல்லாருமே இன்னைக்கு மோஸ்டா கேட்கிற வார்த்தை என்னன்னா, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை இருக்குன்னு கேட்கிறாங்க. ஏன்னா போன வாரம் கூட சொன்னேன், பல்லு புடுங்குற டாக்டர் கூட கேட்கிறாரு, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, ரொம்ப தலைவலியா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, ஹார்ட் பேஷண்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, ஏங்க சுகர் கண்ட்ரோல் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா. லைஃப்ல எல்லா நோய்க்குமான அடிப்படை என்னன்னா, ஒரு மனிதனுடைய மனதில் மன உளைச்சல், ஏதோ ஒரு கவலை. சில பேருக்கு எப்படி கவலை எல்லாம் கொடுப்பானா, வேதனையா, என்ன கவலைன்னே தெரியலைங்க பாய், என்னன்னே தெரியல, என்னங்க பண்றீங்க, என்னன்னே தெரியலங்க, சும்மாதாங்க நிக்கிறேன், ஏங்க தூக்கம் வரலையா, என்னன்னே தெரியலங்க, தூக்கம் வரல. நிறைய பேர்த்த பார்க்கலாம், என்னன்னே தெரியலங்க, தூக்கம் வரல, என்னன்னே தெரியலங்க, படிக்க தோணல, சம்பாதிக்க தோணல, ஒண்ணுமே தோணல, வாழ்க்கையில முன்னேறணும் தோணவே இல்லைங்க பாய், என்னன்னே தெரியல. நல்லா ஞாபகம் வைங்க, இந்த பிரச்சனை இது அல்லாஹ் தரக்கூடிய கடுமையான சோதனை. என்னன்னு தெரியாது, கவலையிலேயே இருப்பாரு. கவலையா இருந்து 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 ஹார்ட் பேஷண்டாக, சுகர் பிபியில இருந்து எல்லா நோயும் வரிசையா வந்துடும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்க சத்தமா. அப்பதான் சில இடங்கள்ல அணைந்த விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சொன்னாங்க, உங்களிடத்தில் இஸ்திக்ஃபாருடைய தினந்தோடு அல்லாஹ் காலை பிடிச்சி எல்லாம் மன்னிச்சிரு ரப்பே என்று இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பேணுதல் இருந்துச்சுன்னா எந்த விதமான மன உளைச்சலையும் நிச்சயமாக அல்லாஹ் சிக்க விடவே மாட்டான். இது சத்தியம். இதான் சிம்பிளான தீர்வு. எங்க இது மாத்திரை நினைச்சுங்க, இஸ்திக்ஃபார் ஒரு மாத்திரை, காலையில் 100 மாத்திரை, மாலையில் 100 மாத்திரை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 டோஸ். எங்க எவ்வளவு மாத்திரை போடுறோம்? ஒருத்தர் அன்னைக்கு பார்த்தா ஒரு மாத்திரை பாக்கெட்ல வச்சு, என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மாத்திரை, கோவம் வந்தா மாத்திரை போட சொன்னாங்கன்றார். ஒருத்தவங்க மன பதட்டமான அதுக்கு ஒரு மருந்து, ரெஸ்கியூ ரெமடின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் தெரப்பில ஒரு மருந்து. எதுக்குங்க? பதட்டமான மருந்து, ஒரு மருந்து குடிக்கணும். கொஞ்சம் பயமா ஒரு மாத்திரை சாப்பிடணும். நாங்க சொல்றோம், நாங்க சொல்லல, நபி சொன்னார்கள், நீங்க மாத்திரை சாப்பிடுங்க, இஸ்திக்ஃபார் மாத்திரை சாப்பிடுங்க, காலை மாலை சாப்பிடுங்க, வேற எந்த மாத்திரையும் தேவையில்லை. நீ நம்ப மாட்டீங்க, சைக்காலஜி பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா தர முதல் மருந்து இதுதான், இஸ்திக்ஃபார் செய்கின்றது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்திக்ஃபாருடைய பேணுதல் தினந்தோறும் இதை ஓதி வந்தால் எந்த கவலையும் இருக்காது. காசு இருக்குதா பணம் இருக்குதா ரெண்டாவது பிரச்சனை, மனசு ராகத்தா இருக்கும். ஏங்க மனசு ராகத்தா இருந்துட்டாலே
மன நிம்மதி இருந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாங்க. குடும்பத்துல பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, பேங்க் பேலன்ஸ், எக்கனாமிக்கல் பிரச்சனை, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் சமாளிக்கணுமா? உள்ள சுத்தமா இருந்தா போதும், ரிலாக்ஸா இருந்தா போதும். அதுக்கு அல்லாஹ்வை தாண்டி ஒரு தீர்வு இல்லை. ஒண்ணு. நபி ரெண்டாவது சொன்னாங்க, ஒமின் குல்லி லிகின் மஹரஜா. முதல்ல உள்ளதுக்கும் ரெண்டாவது உள்ளது வித்தியாசம் இருக்குது. அற்புதமான பாயிண்ட். ஒமின் குல்லி லிகின் மஹரஜா. எந்த நெருக்கடி ஏற்பட்டாலும் நெருக்கடி எப்படி சமாளிச்சு பேலன்ஸ் பண்ணி வெளியே வர்றது என்ற ஒரு யோசனையை, தீர்வை அல்லாஹ்வே தருவான். 16 லட்சம் கடன், 16 லட்சம் தினந்தோறும் வீட்டுல நிக்கிறாங்க. வந்து சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லப்படுது. நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த 16 லட்சம் கடனை எப்படி அடைக்க முடியவில்லை, அடைப்பது என்று தெரியாமல் திணறிய ஒரு நபர் வாழ்க்கையில 2 காரியம் பண்ணாரு. ஒண்ணு, என்ன பிசினஸ் டவுன் ஆச்சோ அது என்னவா திரும்ப அதை நம்ம தப்ப சரி செஞ்சு பண்ணலான்னு பார்த்தார். ஒண்ணு. ரெண்டாவது, ஐவேளை ஃபர்லான தொழுகையோட ஒரு ஹசரத் சொன்ன வார்த்தை அவருக்கு, காலை மாலை எவ்வளவு முடியுமோ 100, 200, 300, 500 அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாங்க, இதை விட்டு அல்லாஹ் காப்பாத்திடுவான்னு சொன்னார். கேட்டவர் ஈமான் நம்பிக்கையோட நிச்சயமாக அல்லாஹ் காப்பாத்துவான் நம்பிக்கையோட போனார். இன்னைக்கு பிரச்சனை அதான். சில ஹதீஸ் பார்த்தா நம்பிக்கிறது உடனே. உதாரணமா எப்படி தொழுதா பரக்கத்து கிடைக்கும்னா அந்த ஹதீஸ் எடுத்துக்கிறது. பரக்கத்து கிடைக்கும் கட்டாயமா, ஏன்னா பரக்கத்து கிடைக்கும். யாசின் வேணா பரக்கத்து கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும். சில ஹதீஸ்ல ஈமான் வரமாட்டேங்குது. எங்க ஈமான் வரமாட்டேங்குது? இஸ்திக்ஃபார் செய்ப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் தீர்வு தரான். யோசிக்கவே முடியல. இஸ்திக்ஃபார் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? குழந்தை இல்லாமது இஸ்திக்ஃபார் என்ன சம்பந்தம்? வீட்டுல மனைவியோட பிரச்சனை, இஸ்திக்ஃபார் என்ன சம்பந்தம்? அவர் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு வந்தாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரே வருஷத்துல 16 லட்சம் கடனை அடைச்சு, அதுக்கடுத்து 40 லட்சம் அளவு சம்பாதிக்கின்ற அளவிற்கு அதுக்கு உரித்தான சொந்தக்காராக மாறிட்டார். அவர் சொன்ன வார்த்தை, நான் இஸ்திக்ஃபார் அமல் தான் செஞ்சேன். அதுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு பள்ளியாசல்ல உட்கார்ந்தா காசு வரும் நான் சொல்லல, அது கிடையாது. அல்லாஹ்ட்ட 2 தேவை. ஒண்ணு அமல் தேவை, 2வது தத்பீர். அதுக்கான சரியான திட்டத்தோடு ஹலாலாக உழைத்தால் அல்லாஹ் தருவாங்க. ஹதீஸ்ல வருது, காலையில் பறவைகள் வெறுவைத்தாக செல்வதை போல நீங்கள் செல்லுங்கள். நீங்க வியாபாரத்துக்கு போங்க, பிசினஸ் பண்ணுங்க, ஜாபுக்கு போங்க, உட்கார சொல்லி யாரும் சொல்லல. நவுது பில்லா, பல்வேறுபட்ட வாலிபர்கள் விஷயத்தில் வருத்தமாக சொல்கிறோம். வருத்தமாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் செல்போன் பயன்படுத்துவதற்கெல்லாம் தயார். ஆனால் அல்லாஹ் எனக்கு தருவான் என்று எந்த விதமான உழைப்பையும் வேலையும் செய்வதற்கு தயாராக இல்லை. தயாரா இல்ல. அருமையான பெருமக்களே, ஒமின் குல்லி ரிகின் மஹரஜா. இஸ்திக்ஃபாருடைய பேணுதல், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தால் என்னவெல்லாம் பிரச்சனை வருகிறதோ எல்லா பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹ் தீர்வை தருவான். இதை நம்புனா ஈமான்தாரி, நம்பலனா ஈமான்தாரி இல்ல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன வஅதல்லாஹி ஹக் ஃபலா தகுர்ரன்னகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது. இந்த ஹதீஸ் சத்தியமானது. அதனால குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணம் ஆகல, ஜோடி அமையல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வியாபார பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கை இல்ல, சந்தோஷம் இல்ல, எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. முதல்ல காலை மாலை இஸ்திக்ஃபாருடைய பேணுதலை செய்யுங்கள். அருமையான பெருமக்களே, உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இதையும் சேர்த்து சொல்லிடணும். ஐவேளை ஃபர்லான தொழுகாம செஞ்சோம்னா எந்த பிரயோஜனம் இல்லவாப்பா, அல்லாஹ் கேரண்டி இல்ல. நம்ம ஆளுங்க இதுதான் ரைட்டுன்னு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பண்ணிட்டு கால வெளியே போயிடலாம். ஐவேளை ஃபர்லான தொழுக தேவையில்லை. ஒருத்தர்கிட்ட ஒரு திக்கு கொடுத்திருந்தோம். அவர் ரொம்ப புதுசானவர், மார்க்க சட்டங்கள் அப்ப தெரிய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் திக்கு செஞ்சுட்டு வந்து சொன்னாரு, ஹஜரத் இந்த அமல் செஞ்சுட்டாலே போதும் இல்ல, பள்ளிவாசலுக்கு வரணும்ன்றதெல்லாம் இல்ல. இல்ல பள்ளிவாசலுக்கு வரணுமா, தொழுவணுமா அப்படின்னாரு. தொழுவணுமா? இங்கே பாருங்க, தொழுகை எப்படின்னா, தொழுகை எப்படின்னா உயிர் மாதிரி. நான் உயிரோடு இருக்கணும்னா உடம்புக்குள்ளார நான் ஆக்டிவா நடக்கணும், போகணும், வரணும், என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணாம இருக்கணும்னா உயிர் இருக்கணும். அப்படிதானே? கொஞ்ச நேரம் காலை நல்லா படுத்தின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க, 3 தடவை எழுப்புவாங்க, முடியலையா எல்லாரும் கூப்பிட்டு பாத்தியா ஓதி தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. உயிருக்கான மதிப்பு அவ்வளவுதான், அவ்வளவு இருக்குது, அவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு இருக்குது.
இன்னும் சொல்ல போனா உடல் கூட அழிஞ்சு போயிடும், ஆனா உயிர் இருக்கும். அது மாதிரி ஒருவர் ஈமான்தாரி, நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதற்கு அடிப்படை தொழுகை. தொழுகை இல்லைன்னா உயிர் இல்லாத போன மாதிரி. அப்ப அதனால எல்லா அமல்களுக்கு முன்னால தொழுகை முக்கியம். சில பேர் அப்படின்னா இந்த இரவுகள்ல என்ன பிரச்சனைனா, இந்த இரவுல அமல் செய்ய சொல்ல என்ன பயனா, இந்த இரவுல அமல் செய்ய உட்கார்ந்துருவாரு, தஸ்பீ நஃபீல் தொழுகிறேன் பாரு, வந்து கணக்கு சொல்லுங்க பாரு, என்ன எத்தனை தடவை ஓதணும், 10 15 கேட்பாரு, எல்லா வேலையும் பண்ணுவாரு. ஃபஜர் பார்த்து தொழுக மாட்டார். கூப்பிட்டு ஏங்க ஃபஜருக்கு வரலன்னா, நைட்டு ஃபுல்லா அமல் செஞ்சுட்டு இருந்தா தெரியாது, காலை ஃபஜர் தொழுக முடியல. இலையில வைக்கிற ஊறுகாய் சாப்பிட்டுட்டு பிரியாணி வேணான்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஐவேளை பல்லாறு தொழுகை உயிர். உயிர் இருக்கின்றவை தொழுக வேண்டும். தொழுகை இல்லை என்றால் உயிர் இல்லாத பிணத்தை போல. அதனால இந்த அமலுக்கு முன்னால் ஐவேளை பரலால் தொழுகை இருக்கணும். இதனோட இஸ்திக்ஃபாருடைய அமலை செஞ்சு பாருங்க, எல்லா பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹ் தீர்வு தருவான். நம்புறமா எல்லாருமே? இன்ஷா அல்லாஹ் இல்ல, நம்பிதாகணும். இன்ஷா அல்லாஹ் எப்படி இருக்குன்னா, நான் நம்ப ட்ரை பண்றோங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, நம்பினால் அதான் உண்மை, நம்பாட்டி அதான் உண்மை. நம்பிக்கை உள்ளவர்கள் தீர்வு கிடைக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தீர்வு கிடைக்காது. உதாரணமா காலோட தௌபா செய்தார், காலில் உட்கார்ந்து அஜித் சொன்னாரு, ஹதீஸ்ல வருதாமே, நபி சொன்னாங்கன்ட்டு என்ன செஞ்சாரு, பையத்தொழுது உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்ல, மன்னிச்சிருவாயாக. கிடைக்குமான்னு தெரியல, செஞ்சு பார்ப்போம். 1000 முறை செஞ்சாலும் கிடைக்காது. ஏன்னா யகீன் இல்ல. அமலில் உறுதி முக்கியம். நிச்சயமாக, சத்தியமாக, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இந்த அமலின் காரணமாக எனக்கு ஒரு தீர்வை அல்லாஹ் எனக்கு மண்டையில கொடுப்பான். இந்த அமலின் காரணமாக என் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள் கூட நிச்சயமாக சரியாகும் சொல்லி 10 தடவை பண்ணால் தீர்வு கிடைச்சிடும். அதனால அமல்ல உறுதி முக்கியம். அப்புறம் உறுதி இல்லாம நான் 1000 தடவை பண்ணேனே, அந்த அஜித் சொன்னாரு, அவர் அப்ப இது மாதிரி நிறைய அடிச்சுடுவாருன்னு தெரியும், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அமல்ல யகீன் முக்கியம். யகீன் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்குமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இல்ல, கட்டாயமா கிடைக்கும். சொல்லு, கட்டாயம் கிடைக்குமா? சில பேரு சொல்லிட்டா கிடைச்சிருமோ செய்யணுமோன்ற பயம். கட்டாயமா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி 3வது சொன்னாங்க, யாரிடத்தில் காலை மாலை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேடக்கூடிய பழக்கம் இருக்குமோ, இஸ்திக்ஃபார் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குமோ, ரொம்ப அற்புதமான வாசகம் பாருங்க, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் டைம் பார்க்காதீங்க, 3 நிமிஷம் நானே முடிச்சிருவேன். எல்லா டைம் பார்த்து இஷாராவா முடிச்சிருங்களேன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, முடிச்சிடலாம். லாஸ்ட் பாயிண்ட், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நாடு எதிர்பார்க்காத விதத்திலிருந்து, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான். அவர் நினைப்பாரு, இந்த சம்பளத்தை வச்சு தாங்க வாழ்க்கையை ஓட்டணும், நடக்கவே நடக்காது. அல்லாஹ் வேறொன்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த தோட்ட துறவு கொண்டுதான் எல்லாத்தையும் நடத்த வேண்டும் என்று நினைப்பார். இந்த அமலுடைய பேர்ல இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு விதத்திலிருந்து அவருக்கு தேவையானவற்றை அல்லாஹ் செய்வான். இந்த பணத்தை கொண்டு செய்யலாம் என்று நினைப்பார். அந்த பணம் அல்ல, அந்த சொத்தல்ல, சுகம் அல்ல, நீங்கள் நினைக்காத விதத்தில் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பான். ஒரு முஸ்லீமுடைய வருமானத்தை அதே ஐடி கம்பெனில வேலை செய்ய ஒருத்தர் கேட்டாராம், உங்க வருமானம் என்னங்க? மாசம் 30,000 சம்பாதிக்கிறேங்க. மாசம் 30,000 என்னங்க பண்றீங்க? மாசம் 30,000 நான் 10,000 சேவ் பண்ணி வச்சிடுறேங்க. என்னது, மாசம் 30,000 10,000 சேவ் பண்றியா? இப்ப இங்க வாழ்க்கையில் இஸ்லாம் சொல்லு பார்க்கலாம். எல்லாம் சொன்னாரு, எப்படியா சேவ் பண்ற? நான் மாசம் 90,000 சம்பளம் வாங்குறேன், ஆனாலும் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி 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 90,000க்கு மேல 10,000 கடன் வாங்கிட்டு இருக்கு மாசம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் கொடுக்கின்ற வாக்குறுதி, உங்கள் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான், சொந்த வீட்டை தருவான், சொந்த வாகனம் தருவான், உங்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வான், சம்பளம் குறைவாக அபிவிருத்தி செய்வான். எப்பொழுது என்றால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் பரக்கத்து ஏற்பட்டு விடும். பரக்கத்தினை நான் கண்ணில் பார்க்க முடியாது. நமக்கு என்ன பிரச்சனைனா, பரக்கத்துனா கண்ணில் பார்க்கணும். உதாரணமா போன வாரம் யாசின் வீட்டுல போயிருப்போம், அடுத்த வாரம் அஜரத் வீட்டுல யாசின் ஓதுன்னு பரக்கத்து வரும்னு பார்த்தா ஒண்ணுமே அதே சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காரு, நல்ல வேலை கிடைக்க மாட்டேன். பரக்கத்து அது இல்ல வாப்பா, 15,000 வாங்கிட்டு 20,000 வாங்குவாரு, அதல்ல. 15,000 வாங்கினாலும்
25,000 வாங்கினாலும் எதை வாங்கினாலும் அந்த வருமானத்திற்குள்ளாக எந்த ஆபத்து இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், சிரமம் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பாக்கியம் தருகிறானே, அதான் பரக்கத். நீங்கள் எதிர்பார்க்காத ரூட்ல இருந்து வரும். நாம இந்த ரூட்ல இருந்து வரும், இந்த ரூட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம், இந்த ரூட் வழியா உள்ள வரும். ஒரே ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் செய்யக்கூடியவர், தள்ளுவண்டியில சுண்டக்கடலை வைக்கக்கூடிய சாயங்கால நேரத்தில் 6 ஹஜ்ஜி பிடிச்சிருக்கிறாரு. கேட்டாங்க எப்படிங்க? நாம யோசிப்போம், யார் திருடி சம்பாரிச்சு பண்ணியிருப்பாரு. அம்மாளுங்கள் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லிட்டோம்னா, அதாவது நமக்கு வந்தா ஹார்ட் ஒர்க், தான் வாழ்க்கையில முன்னேறினா எங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நானு இந்த ஒரு கார் வாங்க, வீடு வாங்க, பங்களா வாங்க எவ்வளவு உழைப்பு தெரியுமா? ஆனா அடுத்த வாழ்க்கையில வரும்போது அசால்ட்டா சொல்லுவாங்க, ஏதாவது ஏமாத்திருப்பாருங்க, லாட்டரியில் வாங்கியிருப்பாரு ஏதாவது, அவர் லக்குங்க. அதெல்லாம் அருமையான பெருமக்களே, நாம் சம்பாதிக்கின்ற வாழ்க்கைக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற பரக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மட்ட காலை மாலை இஸ்திக்பாருடைய பேணல் இருந்துச்சுன்னா, நீங்கள் நினைச்சு பார்க்காத வழியில சந்தோஷத்தை, அபிவிருத்தியை, உங்கள் வாழ்வின் விஸ்தீரணத்தை, பரக்கத்தை அல்லாஹ் தூவிக்கொண்டே இருப்பான். நம்பலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இல்ல, கட்டாயமா நம்பிட்டோமா? கட்டாயமாக நம்பிவிட்டோம். இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அருமையான பெருமக்களே, எனவேதான் எல்லா இரவிலும் தௌபா செய்யணும், எல்லா இரவிலும் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இந்த இரவில் கூடுதலாக அல்லாஹ்விற்கு முன்பாக மண்டியிட்டு இந்த இரவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தயவு கூர்ந்து தனிப்பட்ட முறையில் 2 ரக்காத்துகளாவது குறைஞ்சபட்சம் தொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை கையில பிடித்துக் கொண்டு, ரப்பல் ஆலமீன், ரப்பே இவ்வளவு பாவங்களை தெரியாமல் செய்து விட்டேன், ஏதோ சந்தர்ப்பத்தினால் செய்து விட்டேன், ரப்பே என்னை மன்னிப்பாயாக. ஒரு துவா. 2வது துவா எப்படி கேட்கணும்னா, ரப்பே இந்த பாவத்தின் காரணமாக எந்த விதமான பாதிப்புகளையும் என் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை விட்டும் முழுமையாக பாதுகாப்பை தேடுகிறேன் ரப்பே என்று துவா செய்ய வேண்டும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த இரவிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நிரப்பமான பன்மடங்கான கூலிகளாக ஏற்றுக்கொள்வானாக. வாழ்கின்ற காலத்தில், வாழ்கின்ற நல்ல ஆரோக்கியமான நிலையிலேயே எல்லா விதமான பாவங்களுக்கும் பரிபூர்ணமாக தௌபாவை பெற்று அல்லாஹுடைய முழுமையான சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலே, அல்லாஹும் அவருடைய மலக்குகளும் நம்மை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த நிலையிலே, நம்மை பார்த்து மேல் உலகத்திலே சந்தோஷமாக பிரியமாக இருக்கின்ற நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்கின்ற காலத்தில் அல்லாஹ் நமக்கு மௌத்தை நசீபாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்வினுடைய எல்லா விதமான அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவானாக. வாழ்கின்ற காலம் எல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தாராளமாக அதிகமான ஆரோக்கியத்தையும், தாராளமான செல்வத்தையும், உலகத்தோடு எல்லா விதமான ஹைர் பரக்காத்துகளையும், குறிப்பாக திடீர் மரணங்களை விட்டு எல்லாம் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து உயர்ந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் பரிபூர்ணமாக நசீபாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்கின்ற காலம் எல்லாம் நம்முடைய கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை சந்ததிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த ஒட்டுமொத்தமான சந்ததிகளையும் உலகத்துடைய குழப்பங்களை விட்டு முழுமையாக பாதுகாத்து நல்லதொரு வாழ்க்கையை வாழச் செய்து ஈமானோடும் மஹ்லாக்கோடும் இந்த தீனை பாதுகாக்கின்ற, நம்முடைய பெயரையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தை நசீபாக்கி தந்து கியாமத்து நாள் வரைக்கும் நம்முடைய சந்ததிகளில் எந்த ஒரு நபரும் முர்த்ததாகுவதை விட்டும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகுவதை விட்டும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து ஈமானுல் வாழக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக. வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை தருவானாக, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தருவானாக, ரிஸ்கை தருவானாக, அபிவிருத்தி செய்வானாக, பொருத்தத்தை தருவானாக, ஹைரை தருவானாக, ஆஃபியத்தை தருவானாக, எல்லா விதமான ஷர்ரை விட்டும் பாதுகாப்பானாக, கந்திருஷ்டி விட்டு பாதுகாப்பானாக, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பானாக, நஃப்ஸை விட்டும் பாதுகாப்பானாக, எல்லா விதமான குழப்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. உலகத்தில் அல்லாஹ் என்னென்ன ஹைர்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறானோ எல்லா ஹைருக்கும் உரித்தான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. உலகத்தில் எல்லாம் என்னென்ன ஷர்றுகள் எல்லாம் வைத்திருக்கிறானோ இந்த எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய வீட்டு பெண்களையும், நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹுவை பரிபூர்ணமாக சொல்லி வண்ணம் அதற்கு பிறகு அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்தமான சொர்க்கத்திலே இங்கு நாம் எவ்வாறு அமர்ந்து இருக்கிறோமோ இதே போல அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் சங்கமிக்கக்கூடிய அழகான வாய்ப்பெல்லாம் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.